Yes, very good evening, everyone. Welcome back to Super Santi Series 2, Day 37. Now, உங்கள் host Shamima. Yes, start with one beautiful quote. One book, one idea, one new perspective. Sometimes that's enough to begin a change. நம்ம சூப்பர் 70 சீரீஸ் 2 ஜேர்னியில் இன்னைக்கு இன்னொரு இன்ஸ்பைரிங் ப்ரெசென்ட்டோட இன்னொரு மீனிங்ஃபுல் புக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 70 டேஸ் 70 பார்ட்டிசிபன்ட்ஸ் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். இந்த ஜேர்னியில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புது ஐடியா அண்ட் நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ லெட்ஸ் கீப் த சேம் எனர்ஜி அண்ட் ஸ்டார்ட் டுடே செஷன். Yes, now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 37 பிரசன்டர் மிஸ்டர் தமிமுல் அன்சாரி. சார் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி டிகிரி ஹோல்டர். கரண்ட்லி R1 RCMல ஒரு லீடிங் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷனோட லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் LID டிபார்ட்மெண்ட்ல லீட் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயிஸோட க்ரோத், லேர்னிங் அண்ட் டேலண்ட் டெவலப்மெண்ட்டை சப்போர்ட் பண்றதுல முக்கிய ரோல் பிளே பண்ணிட்டு வராங்க. சார் ஒரு பேஷனேட் லீடர் மட்டும் இல்லை, லைஃப் லாங் லேர்னரும் கூட. எஸ்பெஷலி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மேல ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி எம்பத்திக் அண்ட் ஹை பெர்ஃபார்மிங் டீம்ஸை பில்ட் பண்ண ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு சார் ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் த பவர் ஆஃப் த அதர்ஸ். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம பர்சனல் லைஃபுக்கும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லான பல இன்செக்ட்ஸ் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தமிமுல் அன்சாரி வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சார், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. Thank you, Samima, sister. I hope I'm audible. Okay. So first of all, இந்த வாய்ப்பை கொடுத்த வல்ல இறைவனுக்கும் NIPR இன்ஸ்டிடியூட்டுக்கும் ஹுசைன் பாஷா சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா தி பவர் ஆஃப் தி அதர் பை டாக்டர் ஹென்ரி கிளவுட். டாக்டர் ஹென்ரி கிளவுட் இஸ் அ சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த புக்கோடைய ஆக்சுவல் தமிழோட டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதா அவர் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை செலக்ட் பண்றதுக்கு என்ன காரணம், இது ஏன் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை அப்படின்னு நம்ம பிலீவ் பண்றோம்னா அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன், இந்த புக் எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், you can be a mother, you can be a father, you can be a working woman, you can be a homemaker, அல்லது நீங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், கார்பரேட் லீடரா இருக்கலாம். ஸோ அக்ராஸ் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் இந்த புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ரீசன், பொதுவா நம்ம கேள்விப்படுற விஷயம், அதிகமா படிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனோட வெற்றிங்கிறது அந்த தனி மனிதனுடைய அறிவையும் திறமையும் சார்ந்து இருக்குதுங்கிறது தான் பொதுவாக நம்பப்படுற விஷயம். இதை டாக்டர் ஹென்ரி கிளவுடு மறுக்கல, அது கண்டிப்பா உண்மை. பட் அதுக்கு மேல சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ, எல்லாத்தையும் எவ்வளவு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு கையை தூக்குங்கன்னா நீங்க கண்டிப்பா தூக்குவீங்க. உங்களுக்கு ஒரு லிமிட் தெரியும், அந்த லிமிட்ல தூக்குவீங்க. பட் நீங்க தூக்குறதுக்கு அப்புறம் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் அந்த பவர் ஆஃப் அதர், த பவர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத இந்த ஆத்தர் இங்கே ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு. ஸோ எல்லா ஹியூமன்ஸுக்குமே லிமிடேஷன்ஸ் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் நம்ம லிமிடேஷன்கிற திங்க் பண்ற விஷயம், டிஃபைன் பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த லிமிடேஷனை எப்பயுமே யாரோ ஒருத்தர் அதை சர்பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சர்பாஸ் பண்ற காரணம் வெறும் அவங்களுடைய அறிவும் நாலேஜும் மட்டும் கிடையாது. அவங்கள சுற்றி இருக்கிற மனிதர்கள், அந்த மனிதர்கள் ஏற்படுத்துற அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் ஏற்படுத்துற தாக்கங்கள், அதுதான் அங்க அந்த எக்ஸ்ட்ரா
பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது, அவங்களோட லிமிட்டை சர்பாஸ் பண்ண வைக்குது. ஸோ அதை தான் அவர் வந்து இந்த ஆத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல த நெக்லெக்டட் ட்ரூத் அப்படிங்கிறத சாப்டரா பதிவு பண்றாரு. சின்ஸ் இஸ் அ சைக்காலஜிஸ்ட், அவர் அது கூட ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸையும் கூட வந்து சப்மிட் பண்றாரு. டாக்டர் டேனியல் சீஜல் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர், UCLA ப்ரொஃபஸர், ஒரு ஸ்டடி பண்றாரு, ரொம்ப டீப்பர் ஸ்டடி. அந்த ஸ்டடியில் அவர் என்ன பார்க்குறாருன்னா, மைண்ட், பாடி அண்ட் ரிலேஷன்ஷிப், இதுக்கு இடையில என்ன கனெக்ஷன் இருக்கா, அந்த கனெக்ஷன் என்னங்கிறது ஸ்டடி பண்றாரு. அந்த ஸ்டடியில் அவர் வந்து ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த கான்செப்ட் பேர் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் வெல்பீயிங் கான்செப்ட். அதாவது இந்த 3 காரணிகளுக்கும், பிசிக்கல் ஹெல்த், ரிலேஷன்ஷிப், குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அண்ட் மென்டல் வெல்பீயிங், தட்ஸ் வாட் கால்ட் அஸ் மைண்ட். இது 3க்கு உள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ நம்ம நிறைய பேருக்கு தெரியும், பிசிக்கல் ஹெல்த், ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் எப்படி வந்து நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை அது பாதிக்குது, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால எப்படி மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுது, அந்த மூட் ஸ்விங்ஸ்னால எப்படி ரிலேஷன்ஷிப் பாதிக்குதுங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். சேம் டைம் பிசிக்கல் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கு, பட் ரிலேஷன்ஷிப், ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருந்தா அது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ், அது சில சர்டன் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸை பாடியில ரிலீஸ் பண்ணுது, செரோட்டோனின் கைண்ட் ஆஃப் திங். அது அதிகமாக ரிலீஸ் ஆகிறப்ப அதிகமாக அட்ரினலின், கார்டிசல், நம்ம ஆங்ஸைட்டியா இருக்கப்ப அட்ரினலின், கார்டிசல் அதிகமாக ரிலீஸ் ஆகுது, அது நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்குது. இதுவே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கோம், நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கோம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை கேட்கறப்ப டோபமைன் அதிகமாக ரிலீஸ் ஆகுது, அது நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை பாசிட்டிவா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த சயின்டிபிக் எவிடன்ஸையும் அவர் வந்து இதுல பதிவு பண்றாரு. இதுல முக்கியமான விஷயம், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுடைய பிசிக்கல் வெல்பீயிங்கையும் உங்களுடைய மென்டல் வெல்பீயிங்கையும் டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காரணியா இருக்குது. ஸோ இப்போ நம்ம புக்கோட சாராம்சத்துக்கு போனோம்டா, அதுல முக்கியமா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை 4 வகைப்படுத்துறாரு. 4 கேட்டகரிஸ்குள்ள 4 டைப்ஸா கேட்டகரைஸ் பண்றாரு. ஸோ நம்மளோட ஈஸி ரெஃபரன்ஸ்க்கு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் டைப்பையும் நம்ம ஒரு கார்னர்ல ஃபிட் பண்ணுவோம். லெட்ஸ் சே we have 4 கார்னர்ஸ். அந்த ஒவ்வொரு கார்னர்லையும் இந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் வகையையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்னர் 1, அது அவர் என்னன்னு கால் பண்றாருன்னா நோ கனெக்ஷன் ஆர் டிஸ்கனெக்டட். இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவங்க மட்டும் ஒரு தனி தீவுல இருக்க மாதிரி, தனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த மாதிரி மக்களுக்கு இது ஏற்படுறதுக்கு முக்கியமான 2 ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, சில மக்கள் அவங்க வந்து எப்பயுமே கிவர்ஸாவே இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுத்தே பழக்கம், ஹெல்ப் கொடுத்து தான் பழக்கம், அவங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டு பழக்கம் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வரப்ப, அவங்களுக்கு ஒரு குழப்பம் வரப்ப அவங்க வந்து ஹெல்ப்பை கேட்க மாட்டாங்க. அதனால அவங்க ஒரு ஐசோலேட்டடா போயிடுவாங்க, அவங்க ஒரு தனி உலகத்துக்குள்ள போயிடுவாங்க. இது ஒரு வகையான மக்கள். இது பொதுவாக நீங்க வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் குழந்தை பெண் குழந்தையா இருக்குன்னு வச்சுக்க. அந்த பெண் குழந்தை அந்த குடும்பத்தை வழி நடத்துதுங்கிறப்ப அந்த பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் சூப்பரா கைட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தேவை வரப்ப, அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரப்ப மற்றவங்ககிட்ட அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. தன் பலகீனத்தை வெளிப்படுத்துறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐசோலேட்டடா இருக்கும், அவங்க ஒரு ஆங்ஸைட்டிலே இருப்பாங்க, ஒரு ஐசோலேட்டட் ஆங்ஸைட்டியா. இது நம்ம பல பேர் நம்மளுடைய லைஃப்ல பார்த்துருப்போம். இது ஒரு வகை. 2வது கார்னர் 2, பேட் கனெக்ஷன். ஸோ லெட்ஸ் சே நம்ம ஐசோலேட்டடாவே இருக்கிறவங்க ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஆப்வியஸா நம்ம எல்லாருமே ஒரு கனெக்ஷன் தேடுவோம். அது எப்படியாவது ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ட்டு, ரைட்? மொபைல் வந்து நெட்வொர்க் இல்லாத ஏரியால இருந்து லைட்டா நெட்வொர்க் இருக்க ஏரியாவுக்கு வரப்போ ஒரு கனெக்ஷன் தேடும், ரைட்? அது எந்த கனெக்ஷன் இருந்தாலும் எப்படியாவது ஒரு 1 பாராவது ரைஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம எப்படியாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு தேடுவோம். அந்த ரிலேஷன்ஷிப் பேட் கனெக்ஷனா இருந்துச்சுன்னா அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நாட் குட் எனஃப் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். நம்ம நிறைய வந்து மூவியில பார்த்துருப்போம், நம்மளே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம என்னதான் வந்து ட்ரை பண்ணனாலும் சில டைம் சில நபர்கள் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உங்களை அப்ரிஷியேட் பண்ண கொடுக்க மாட்டாங்க. பட் இதுல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா,
எக்ஸாம்பிள் டிபிக்கல் மூவி M10 மகன் படத்தை எடுத்துக்கலாம். அந்த ஃபாதர் மகன் ரிலேஷன்ஷிப் அழகா அதுல காட்டியிருப்பாங்க. அந்த ஃபாதர் என்ன பண்ணாலும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரைட்? அந்த மகனுடைய மனநிலை அங்க வந்து நீங்க ஒரு பேட் கனெக்ஷன் மனநிலையா நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேட் கனெக்ஷன்ல நம்ம பேட் கனெக்ஷன் தெரிஞ்சாலும் அந்த நபரை பத்தி இல்ல அந்த குரூப்பை பத்தி நம்ம குறை சொன்னாலும் அதை விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம். ஏன்னு கேட்டா நமக்கு ஒரு அப்சஷன் ஃபார்ம் ஆயிடும். எப்படியாவது அவங்கள வந்து அவங்கள அக்ரி பண்ண வைக்கணும். அவங்க நம்மளே அறியாம அவங்களோட அப்ரூவலை வேலிடேஷனை தேட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது வந்து பேட் கனெக்ஷன். இது வந்து உங்களுடைய வேல்யூவை குறைக்கும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை ரொம்ப குறைச்சிடும், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை. தட்ஸ் தி கார்னர் 2. ஓகே, கார்னர் 2 முடிஞ்சு. எனக்கு வந்து இப்போ ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது லோவா ஃபீல் பண்ற எனர்ஜியில இப்போ எனக்கு ஆப்வியஸா என்ன தேவைப்படும்? எனக்கு எனர்ஜி, ஹை எனர்ஜி தேவைப்படும். அப்போ நான் ஆப்வியஸா தேடுற விஷயம் என்ன? எனக்கு ஹை எனர்ஜி கொடுக்குற விஷயம் எது அப்படின்னு பாக்குறப்ப கார்னர் 3 போகும். தட் இஸ் சூடோ குட் கனெக்ஷன். சூடோண்டா ஃபால்ஸ், ஒரு போலியான குட் கனெக்ஷன். இதை எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க வந்து நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருக்கலாம், அவங்களை சுத்தி ஒரு கோஷ்டி இருக்கும். நிறைய வந்து ரிச் பீப்புளை பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அது மட்டும்தான் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம அந்த கோஷ்டி பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன செஞ்சாலும் அவங்கள அப்ரிஷியேட் மட்டும்தான் பண்ணும். அவங்க செய்யறது தப்பா இருந்தாலுமே அந்த தப்புக்கு முட்டு கொடுக்கும். அவங்களை எந்த இடத்துலயும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கோஷ்டிக்கு அந்த குரூப்புக்கு அவங்கள்ட்ட ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை நிறைவேற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் மட்டுமே பண்ணியிருப்பாங்க. இப்படி அப்ரிஷியேட் பண்றதுனால அந்த நபருக்கு என்ன ஆகுன்னா ஒரு தற்காலிகமான டோபமின் ஸ்பைக் கிடைக்கும், ரைட்? அந்த ஸ்பைக் வந்து அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பார். ஓகே, இது நல்லா இருக்கே, நம்ம இத்தனை நாளாக குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நம்மளுடைய ஒரு புகழ் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கேன்னு ஒரு டோபமைன் ஸ்பைக் கிடைக்கும். பட் இது ஒரு போதை மாதிரி, ரைட்? ஆல்கஹால் லெவல் குறையிறப்ப போதை இறங்கும். இவங்களுடைய தேவை குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த குரூப் வந்து ஒன்று விலக ஆரம்பிச்சிடும். இல்ல யாரு ஃபால்ஸ் குட் கனெக்ஷனா இருந்தாங்களோ அவங்க பேட் கனெக்ஷனா மாறிடுவாங்க, எக்ஸாம்பிளுக்கு, ரைட்? பட் இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் அதுக்கு பழகிட்டனால, அந்த போதைக்கு ஒரு போலியான புகழ்ச்சிக்கு பழகிட்டனால மறுபடியும் தன்னை புகழ்னுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சில பேர் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக இவர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு, ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மனநிலை தான், எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்றப்ப இவர் அப்ரிஷியேட் பண்றாங்க. அந்த அப்ரிசியேஷனுக்கு இவர் ஒரு வகையில தன்னையே அறியாம அடிக்ட் ஆகிறாரு. தட்ஸ் தி கார்னர் 3. ஓகே, த லாஸ்ட் கார்னர் 4, அது என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் த ட்ரூ கனெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ அந்த ட்ரூ கனெக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய அவர் ஆத்தர் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அது ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட சேர்ந்து வருது. அது வந்து சுயநலம் பார்க்காம ஒரு ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த நபர் மேல. ஸோ இதெல்லாம் சில கேரக்டரைஸ் பண்றாரு. அது ஒன்று டீப்பராகவும் இந்த ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அதை எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அந்த ட்ரூ கனெக்ஷனை எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்றது, அது எப்படி நம்ம வந்து அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அழகான நிறைய கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருக்காரு. நான் அதை ஹை லெவல்ல இங்க அவுட்லைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து கார்னர் 4 ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க சில நபர்களோட பேசுறப்போ ஆப்வியஸா உங்களுக்கு எனர்ஜி அதிகமான மாதிரி இருக்கும். சில நபர்களோட பேசுறப்போ உங்க எனர்ஜி குறைஞ்ச மாதிரி இருக்கும், ரைட்? நீங்க போலியாவே அவங்கள்ட்ட சிரிச்சிட்டு இருப்பீங்க, நீங்களா இருக்க மாட்டீங்க. அந்த நபர் போனோடனே உங்களுக்குள்ள எப்பாடா அவர் போயிட்டாருங்கிற மாதிரி இருக்கும், ரைட்? பட் இதுவே சில பேர்த்துட்டு நீங்க பேசுறப்போ உங்களுக்கு அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இன்ஸ்பிரேஷனா இருக்கும், உங்க எனர்ஜி லெவலே அதிகமான மாதிரி இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ரூ கனெக்ஷன். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதான் ஒரு ஃபியூல் ஃபார் ரிலேஷன்ஷிப்ங்கிறார் ட்ரூ கனெக்ஷன். செகண்ட் திங் ஆத்தர் எதை கேரக்டரைஸ் பண்றாருன்னா, இந்த ட்ரூ கனெக்ஷன் உங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுக்கும். பட் அந்த ஃப்ரீடமோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் டிஃபைன் பண்ணும். அவரு தான் வாழ்க்கையில நடந்த 2 டீனேஜ் குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள். அண்ட் அந்த டீனேஜ் பெண் குழந்தை பொதுவாக இன்னைக்கு உள்ள பேரண்டிங்ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சேலஞ்சஸ் ஹவு டு மேனேஜ் டீனேஜ் கிட்ஸ். ஸோ அந்த டீனேஜ் கிட் பேசுறாரு, அதை அழகான முறையில் இந்த புக்லேயே மாட்டேன்.
நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுப்பேன்னா, எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளோ நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம். அப்ப இந்த ரெஸ்பான்சிபிள்ங்கிற விஷயத்த அவர் எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, அவர் குழந்தைகளுக்கு ரெஸ்பான்சிபிளா எதை வச்சு அவர் டிஃபைன் பண்றாரு, மெஷர் பண்றாரு அப்படின்னா கேர் அண்ட் லவ். அப்ப கேர் அண்ட் லவ் அப்படிங்கறது எதை வச்சு சொல்றாருன்னா, கேர் அண்ட் லவ்ங்கிறது நீங்க எடுக்கிற சாய்ஸஸ், உங்களோட பிஹேவியர் உங்களே ஹர்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவர்கள் ஹர்ட் பண்ணக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு அதை நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அதிகமான ஃப்ரீடம் கொடுப்பேன். ஸோ வெரி கிளியர்லி டெமார்கேட்டட், ரைட்? எது வந்து ஃப்ரீடம் உங்களுக்கு இங்க பிரச்சனை கிடையாது, பட் தட் ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. அந்த அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எதை வச்சு டிஃபைன் பண்றாருன்னா கேர் அண்ட் லவ். அந்த கேர் அண்ட் லவ்ங்கிறது உங்களுடைய சாய்ஸஸ், உங்களுடைய பிஹேவியர், அதாவது அந்த குழந்தைகளோட பிஹேவியர், சாய்ஸஸ், உங்களையும் குழந்தைகள் ஹர்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவர்கள் ஹர்ட் பண்ணக்கூடாது. இதைதான் வந்து அவர் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா சொல்றாரு. ட்ரூ கனெக்ஷன்ங்கிறது வெறும் ஃப்ரீடம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீடம் கூட தெளிவா அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபைன் பண்ணுவாங்க. பட் இதுல ஒரு கொஸ்டின் வருது எல்லாத்துக்கும், அக்கௌண்டபிலிட்டிங்கிறது எப்ப நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதே ஒரு அழகான முறையில் சொல்லியிருக்காரு. அக்கௌண்டபிலிட்டி நீங்க ஒருத்தருக்கு நீங்க டிஃபைன் பண்றீங்கன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி டைம்லியா இருக்கணும். அதாவது அந்த விஷயம் தொடங்கறதுக்கு முன்னாடி அக்கௌண்டபிலிட்டி செட் பண்ண தவிர ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி செட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்காது. டீனேஜ் பருவத்துல அவங்க அந்த பருவத்துக்கு வர்றப்ப நீங்க செட் பண்ண தவிர டீனேஜ் பாதியில வந்து செட் பண்றது எஃபெக்டிவா இருக்காதுங்கிறதையும் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல பதிவு பண்றாரு. செகண்ட் திங், அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது கிளாரிட்டியோட இருக்கணும். கிளாரிட்டின்னு என்ன சொல்றாரு, எது இதுல அக்செப்டபிள், எது அன்அக்செப்டபிள், எதுக்கு நீ பொறுப்பு, எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், எந்த லிமிட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், எதுன்னு என்னால அன்அக்செப்டபிள். அந்த கிளாரிட்டியும் அவரோட ரோல் என்னங்கிறதே அவர் குழந்தைகளுக்கு அங்க தெளிவா டிஃபைன் பண்ணு சொல்றாரு, ரைட்? அண்ட் இன்னைக்கு இருக்க பேரண்டிங் நம்ம ஆப்வியஸா அதை பார்த்துருப்போம். தட் இஸ் ஒன் ஆஃப் த சேலஞ்ச், ரைட்? ஒன்னு பேரண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க, அங்க அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. இல்ல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அங்க ஃப்ரீடம் இருக்காது. ஸோ இந்த பேலன்ஸ்ட் அப்ரோச்சும் ட்ரூ கனெக்ஷனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர் சொல்றாரு. தேர்ட் ஒன், அவர் கேரக்டரைஸ் பண்றது, நம்ம தமிழ் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், ஆபத் பாண்டவன். இந்த ஆபத் பாண்டவன் எப்ப வருவாங்கன்னு பார்த்தா, நமக்கு ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கையில நடக்கும். அந்த ஃபெயிலியர் நடக்கிறப்ப நம்ம ஆப்வியஸா வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை தேடுவோம், ரைட்? ஸோ அந்த எமோஷனல் சப்போர்ட் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, அந்த பிஸ்னஸ்ல பெரிய லாஸ். அந்த பெரிய லாஸுக்கு காரணம் இவருடைய இக்னோரன்ஸும் மிஸ்டேக்கும் தான். அதை அவரால் ரியலைஸ் பண்ண முடியுது. பட் அவருக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவை. அப்ப யார்கிட்ட பேசலாம்னு யோசிக்கிறப்ப அவர் தன்னுடைய மென்டர், பிஸ்னஸ் மென்டர் தேடுறாரு. அந்த மென்டர் கால் பண்றப்ப ஒரு பயத்தோட தான் கால் பண்றாரு. நான் இவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்து நீ இவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சில்லி மிஸ்டேக் நீ பண்ணுவியா அப்படிங்கிறது. அப்ப வந்து இவர் கால் பண்றாரு, ஒரு பயத்தோட தான் கால் பண்றாரு. எப்படி வந்து அந்த மென்டர் வந்து இவர்கிட்ட ஹெல்ப் பண்ற போற, அதாவது ஸ்கிரீம் பண்ண போறாரு, கிரிட்டிசைஸ் பண்ண போறாருங்கிற ஒரு பயத்தோட தான். பட் அந்த மென்டார் இவரோட பிரச்சனைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நானும் இதே மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். அந்த ஒரு வார்த்தை, நானும் இதே மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருக்கேங்கிறது, இவர் யார வந்து ஒரு பெரிய தன்னுடைய குருவா பார்த்தாரோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர், அவரோட மிஸ்டேக்லாம் நடந்திருக்குங்கிறது ஒரு கேள்விப்பட்டவனே அவருக்குள்ள ஒரு இப்ப வந்து ஒரு புது எனர்ஜி கிடைக்குது. ஸோ அந்த எனர்ஜி வந்து அவரோட கான்ஃபிடன்ஸை மாத்துது. அவர் அது வரைக்கும் ஒரு லோ லெவல்ல இருந்தவர், இப்ப வந்து அவரோட எனர்ஜியே, அவர் வந்து அந்த பிரச்சனையை பார்க்குற கண்ணோட்டமே மாறுது. தட் இஸ் த பவர் ஆஃப் ட்ரூ கனெக்ஷன். அதையும் அவர் வந்து சொல்றாரு. இதுல வந்து ஃபெயிலியரா இருப்ப பொதுவாக எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு வந்து ஒரு இன்னர் கிரிட்டிக் இருப்பாங்க. ஒன்னாலதான் இந்த ஃபெயிலியர் நடந்துச்சு. இப்ப நம்ம படத்துல காட்டுற மாதிரி நம்ம மனசாட்சி தனியா வெளியே போய் குறை சொல்லும், ரைட்? ஸோ என்ன சொல்ல, ஒன்னாலதான் இந்த பிரச்சனை நடந்துச்சு, ஓ ஸ்டாண்டர்டுக்கு நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற இன்னர் கிரிட்டிக் எல்லாமே இருக்கும். பட் இந்த ட்ரூ கனெக்ஷன் பேசுறப்ப அந்த இன்னர் கிரிட்டிக் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும். ஸோ அதைத்தான் அவர் வந்து அந்த இன்னர் கிரிட்டிக்கை பீஸ்ட்ங்கிறாரு. பீஸ்ட்ங்கிறது மிருகம், அந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம், ஸ்லேவ் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு ட்ரூ கனெக்ஷன், ரைட்? அந்த ஒரு வார்த்தை, நாங்களும் அந்த சூழ்நிலை, நானே இந்த சிச்சுவேஷன் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் கேரக்டரைஸ் பண்றது, ஓகே எப்பயுமே ஆறுதல் மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஈவன் உங்களோட ட்ரூ கனெக்ஷன் வந்து உங்களைய சேலஞ்ச் பண்ணுவாங்க,
உங்களுடைய எது உங்களுடைய உண்மையான பொட்டன்ஷியலோ அந்த பொட்டன்ஷியலுக்கு உங்களை புஷ் பண்ணுவாங்க, ரைட்? இப்ப எக்ஸாம்பிள் வந்து பல பேர் வந்து இந்த புக் ரிவ்யூவை நீங்களே எடுத்திருப்பீங்க. சில பேர் வந்து இந்த புக் ரிவ்யூவை உங்களுடைய நல விரும்பிகள்னால எடுக்க சொல்லி அவங்க வந்து ஒரு புஷ் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் நீங்க வந்திருப்பீங்க, ரைட்? ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ட்ரூ கனெக்ஷன், ரைட்? ஸோ இதுவும் அதை அவர் வந்து கேரக்டரைஸ் பண்றாரு. இதை நாங்கள் பிஸ்னஸ்ல வந்து கார்பரேட்ல ஸ்ட்ரெச் கோல்னுவோம். அதாவது எங்க லிமிட் தெரியும், எங்களால வந்து லெட்ஸ் 1 மில்லியனுக்கு தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தே நோ தட் அவர் பொட்டன்ஷியல், அவங்களுக்கு தெரியும் 1 மில்லியன் இல்லை 1.2 பண்ணுங்குவாங்க. அந்த ஸ்ட்ரெச் கோல் இருக்கும். ஆப்வியஸ்லா அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம பண்ணினதுக்கு அப்புறம் வி ரியலைஸ், ரைட்? தட்ஸ் அதுவும் ஒரு ட்ரூ கனெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா இந்த ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. ஓகே, இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரைட்? ஒரு ட்ரூ கனெக்ஷன் எப்படி இருக்கும், கார்னர் 4 ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறது. இப்ப இந்த கார்னர் 4 ரிலேஷன்ஷிப்பை அடுத்த 2 விஷயம் அவர் எதை ஃபோக்கஸ் பண்றாருன்னா அடுத்த 2 சாப்டர்ல எப்படி இந்த கார்னர் 4 ரிலேஷன்ஷிப்பை நீங்க ப்ரொடெக்ட் பண்றது, அதை வந்து ஒரு பெர்முடா ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்றாரு. எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். பெர்முடா ட்ரையாங்கிள் எந்த ஷிப்பு போனாலும் சரி, எந்த பிளேன் போனாலும் சரி டிஸ்அப்பியர் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கு நிறைய வந்து அது மித்துங்கிறாங்க, ஃபேக்ட்டுங்கிறாங்க, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே, பட் அதே மாதிரி இந்த கார்னர் 4 ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம ப்ராப்பரா நர்ச்சர் பண்ணாட்டி, கரெக்டா பவுண்டரியை டிஃபைன் பண்ணாட்டி இந்த கார்னர் 4 ரிலேஷன்ஷிப்பும் மறைஞ்சு போகும். இன்னைக்கு உங்களுக்கு கார்னர் 4 ரிலேஷன்ஷிப் ஒருத்தங்க இருக்கவங்க, நீங்க கரெக்டா பவுண்டரியை டிஃபைன் பண்ணாட்டி இதுவும் மறைஞ்சு போகும். ஓகே, ஸோ அப்போ அந்த பவுண்டரிங்கிறத அவர் எதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஃப்ரெண்ட் ஏ, பி அண்ட் சி. இதுல ஃப்ரெண்ட் ஏக்கும் பிக்கும் ஒரு பிரச்சனை. ஃப்ரெண்ட் ஏ என்ன பண்றாரு, ஃப்ரெண்டு சியை கூப்பிட்டு புலம்புறாரு, குறை சொல்றாரு ஃப்ரெண்டு பியை பத்தி, ரைட்? அந்த ஃப்ரெண்ட் பி தன்னை எப்படி மிஸ்ட்ரீட் பண்ணாரு அப்படிங்கிறத. இதுல ஃப்ரெண்டு சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு நடந்த எந்த பிரச்சனையுமே முழு நாலேஜ் இருக்காது. இவர் ஃப்ரெண்ட் ஏ சொல்றதை மட்டும் அவர் கேள்விப்படுறாரு. பட் நம்மளுடைய பொதுவான குணம் என்னண்டா, நம்ம ரிலேஷன்ஸ்ல நிறைய பார்த்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்துருப்போம். யாராவது நம்மகிட்ட குறை சொன்னாங்கண்டா நம்ம வந்து பெரும்பாலான போர், எஸ்பெஷலி இஃப் யூஆர் பீப்புள் ப்ளீசர், நீங்க அந்த குறை சொல்றவங்கள்ட்ட அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்களும் உங்களை அறியாமலே பர்சன் பியை வந்து கொஞ்சம் நெகட்டிவா சித்தரிக்க ஆரம்பிப்பீங்க. இதுல பிரச்சனை பார்த்தீங்கன்னா பர்சன் ஏ அண்ட் பிக்கு, ஆனா ஆட்டோமேட்டிக்கா பர்சன் சி இதுல இன்ஃபுளுன்ஸ் ஆறாரு. இதுதான் அவர் வந்து டிவிசிவ்னஸ்ங்கிறாரு, ரைட்? ஸோ இது பவுண்டரி அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய கார்னர் 4 ரிலேஷன்ஷிப்பை ப்ரிசர்வ் பண்ணண்டா, இப்ப 2 நபருக்கு இடையில நீங்க பர்சன் ஏவா இருக்கீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இதுல பர்சன் ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், சியா இருக்கலாம். நீங்க பர்சன் ஏவா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்சா டைரக்டா பர்சன் பிட்ட டைரக்டா பேசுங்க. எதனால நீங்க வந்து ஹர்ட் ஆனீங்க, உங்களுடைய எமோஷன்ஸை, உங்களுடைய தரப்பு நியாயங்களை உங்க பேசுங்க. இல்ல என்னால பேச முடியாது, எனக்கு பயமா இருக்கு, பிரச்சனை பெருசாயிருந்தா பர்சன் சினால பர்சன் சி என்ன யோசிக்கணும்டா, நீங்க பர்சன் சியா இருக்குண்டா உங்கள்கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்கறாங்க இந்த பிரச்சனை ஃபிக்ஸ் பண்ண, உங்களால முடியும்னா நீங்க அப்ப பர்சன் ஏவை பிஏ வச்சு பேசலாம். இதுல உங்க பர்சன் சியா இருக்கீங்க, உங்களால அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது, பர்சன் பி உங்க பேச்சை கேட்கக்கூடியவர் கிடையாது அப்படிங்கிற உங்களுக்கு தோணுச்சுன்னா ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் கம் அவுட், ரைட்? அதை வந்து நீங்க அதுக்கு பதில வந்து பர்சன் ஏ சொல்ற புலம்பல்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிறாரு. அடுத்து பர்சன் பி, நீங்கள் பர்சன் பியா இருக்கீங்க, நீங்க கேள்விப்படுறீங்க உங்களை பத்தி இந்த மாதிரி பர்சன் ஏ பர்சன் சீட்ட பேசியிருக்காருங்கிறப்ப அப்ப நீங்க எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணண்டா, ஃபர்ஸ்ட் ஓகே புரியலன்னு சொல்லியிருக்கீங்க, ஓகே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் ஐம் எக்ஸ்பிளைனிங். இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரைட்? ஏ பி சி. பர்சன் ஏ வந்து பர்சன் பிக்கும் பர்சன் ஏக்கும் பிரச்சனை. இதுல பர்சன் ஏ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாரு, சீட்டை போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி பர்சன் பி என்ன சரியா நடத்தல, இந்த மாதிரி சொல்லிட்டாருன்ட்டு. இப்போ பர்சன் சி ஆக்சுவலா அவர் என்ன பண்ணணும்டா, அவர்னால முடிஞ்சா பர்சன் ஏவையும் பியையும் கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இல்ல பர்சன் ஏவை டைரக்டா போய் பர்சன் பிட்ட போய் பேச சொல்லணும். இது ரெண்டுமே முடியாட்டி பர்சன் சி வந்து அதுல அந்த பிரச்சனையில பர்சன் ஏவை பிட்ட பேச சொல்லி விளையிக்கணும். முடிஞ்சா பர்சன் பிக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இதுதான் பவுண்டரி. ஏன் அது பவுண்டரின்னு சொல்றாருன்னா, பர்சன் சி
அவரு பெர்சன் ஏ சொல்ற குறைகளை கேட்டுக்கிட்டே இருக்காரு, என்கரேஜ் பண்றாருன்னா அவருக்கு பெர்சன் சி ஆட்டோமேட்டிக்கா அவருக்கே தெரியாம பெர்சன் பி மேல ஒரு வெறுப்புணர்வு வந்துடும். இது உங்களுடைய மென்டல் வெல்பீயிங்க பாதிக்கும். உங்களை வந்து காரணம் 3 2 தள்ளிருங்கிறாரு. ஓகே, ஐ ஹோப் இட் கிளியர்ஸ். நீங்க இதுவே நீங்க பெர்சன் பியா இருக்கீங்க. ஓகே, நான் ரோல் பிளேயிங்க பண்றேன். பெர்சன் பியா இருக்கீங்க, அப்ப வந்து பெர்சன் ஏ வந்து உங்களை பத்தி பெர்சன் ஏ குறை சொல்லியிருக்காரு ஒன்னொருத்தட்ட, நீங்க அதை கேள்விப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆத்தர் சொல்ற விஷயம், பெர்சன் பிக்கு வந்து நீங்க பெர்சன் பியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லிசனிங் ஸ்கில் அதிகமா இருக்கணும். இந்த லிசனிங் ஸ்கில் இல்லாட்டி உங்களால அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. ரைட், அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எப்படி உங்களால அந்த பெர்சன் ஏக்கு உங்களோட தப்பு இருந்தா திருத்திக்கிங்க, இல்ல உங்களோட தரப்பு நியாயங்கள்ல எடுத்து சொல்லுங்க. எப்படி 2 பேரும் இனி வந்து மூவிங் ஃபார்வர்ட் எப்படி வந்து அந்த ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுங்கிறாரு. ஸோ மொத்தத்துல இது அவர் சொல்ற விஷயம், கிளியரா ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க. இந்த பவுண்டரி இல்லாட்டி உங்களுடைய ஓன் மென்டல் வெல்பீயிங் அஃபெக்ட் ஆகும். நீங்க சொல்றதுக்கு குறைகள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து பர்ன் அவுட் ஆயிடுவீங்க. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கார்னர் 1 2 3 தள்ளப்படுவீங்க அப்படிங்கறதா அவர் இங்க சொல்றது. ஓகே, லாஸ்ட் திங் இதுல அவர் சொல்றது, எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் முக்கியமான ஒரு விஷயம் ட்ரஸ்ட், நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கைங்கிறது பாக்குறவங்க மேல வந்துருமா அப்படின்னா கிடையாது. நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு 5 முக்கியமான காரணிகளை அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் காரணி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ உங்களுக்கு ஒரு யார் மேல நம்பிக்கை வரும்னா அவங்க உங்களோட பிரச்சனைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற, அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் உங்க பிரச்சனைய அப்படின்னு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். எக்ஸாம்பிள், நான் இந்த டீனேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சில பேர் வந்து நான் ஃப்ரெண்டா பழகிறேன் டீனேஜ்னு பேரண்ட் போவாங்க. அந்த டீனேஜ் ஒரு ஜோஸ்ல காலேஜில் நடக்கிறதோ ஸ்கூல்ல நடக்கிறதோ சொல்ல ஆரம்பிச்சோடனே இவங்க முழுசா கூட கேட்க மாட்டாங்க. அவங்க உலகத்துல என்ன நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத அதுக்குள்ள அவங்களுக்கு லெக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துலயே அந்த குழந்தை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஃபர்தரா சொல்லாது. இனி ஃபியூச்சர்ல அவங்க என்னதான் வந்து மாஸ்க் போட்டுட்டு நான் ஃப்ரெண்டுன்னு கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ இது முக்கியமான விஷயம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு லிசனிங் ஸ்கில் இருக்கணும். திஸ் இஸ் ஒன். செகண்ட் ஃபேக்டர் இன்கிரீடியன்ட் ஆஃப் ட்ரஸ்ட் சொல்றது இன்டென்ட், நோக்கம். இப்ப நான் ஒன்னு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவேன். ரெண்டாவது ஃபேக்டர் இன்டென்ட். இன்டென்ட் எதை சொல்றேன்னா நோக்கம். அவங்க நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பினா மட்டும்தான் அவங்க மேல நமக்கு ட்ரஸ்ட் வரும். அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க இதை கண்டு கூட மாட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வராது. அந்த இன்டென்ட் இருந்தாதான் அந்த நம்பிக்கை வரும். ரைட். தேர்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா எபிலிட்டி, திறமை. ரைட். ஓகே, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எனக்கு இன்டென்ட் இருக்கு, நல்ல நோக்கம், பட் எனக்கு திறமை இருக்கணும். ரைட். அந்த திறமைங்கிறது என்ன? ஒண்ணு, அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு உங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கணும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. அல்லது வந்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ற, உங்க பிரச்சனை வேற டெக்னிக்கல் ரிலேட்டட் பிரச்சனை, மெடிக்கல் ரிலேட்டட் பிரச்சனை அப்படின்னா எனக்கு அதை பத்தி எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும். அந்த எபிலிட்டி இருந்தாதான் உங்க மேல அந்த நம்பிக்கை வரும். அந்த எபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்க மேல நம்பிக்கை வராது. இப்ப சில பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும், 2 பேர்த்துக்கு நபர்ல, 3வது நபர்கிட்ட போய் சொல்றாங்க. சில பேர் அந்த எபிலிட்டி, எப்படி அந்த ஃபீட்பேக் கொடுக்கணும், எப்படி லிசன் பண்ணணும், எப்படி வந்து ஒன்னொரு நபரை சிந்திக்க வைக்கணும், அவங்க தரப்புற நியாயத்தை, அதெல்லாம் சொல்ல தெரியாம ஏதோ ஒரு நான் நல்லது பண்றேங்கிற பேர்ல ஏதோ போய் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை ஒன்று அதிகமாகும். தட் இஸ் ஆல்சோ ஃபாலிங் அண்டர் எபிலிட்டி. ரைட். அதுவும் உங்களுடைய நம்பிக்கையில ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். ஃபோர்த் ஒன் கேரக்டருங்கிறாரு. இந்த கேரக்டருங்கிறது எதை அவர் சொல்றாருன்னா, இது குட் கேரக்டர் பேட் கேரக்டர் சொல்ல. அவர் எதை சொல்றாருன்னா கேரக்டருக்கு அந்த நபர் யாரை நம்ம நம்புறோமோ அந்த நபர் லாஸ்ட் வரைக்கும் நிப்பாரா, இல்ல பிரச்சனையோட வீரியத்தை பார்த்து பாதியிலே போயிடுவாரா. அந்த பெர்சிவியரன்ஸ்ங்குவாங்க இங்கிலீஷ்ல. ரைட். அதுவும் கேரக்டர்ல பார்ப்பாங்க. இவர் நிப்பாரா, இவர் ரொம்ப சாஃப்டா, இவர் வந்து என்ன சொல்றது, ஆக்டிவா நம்ம கூட சப்போர்ட் பண்ணுவாரா, இல்ல பாசிவா சும்மா நியூட்ரலா கூட வந்து மட்டும் நின்றுட்டு இருப்பாரா. இதுவும் வந்து இந்த கேரக்டர்ல டிசைட் பண்ணும் ஒரு நபரை நம்பலாமா நம்ப கூடாதாங்கிறது. ரைட். லாஸ்டா அவர் சொல்ற விஷயம் 5வது இன்கிரீடியன்ட் ட்ராக் ரெக்கார்ட்.
ட்ராக் ரெக்கார்ட்னா உங்களுடைய கடந்த கால வரலாறு. இதே மாதிரி சுச்சுவேஷன் நடந்தப்ப இவரை நம்பி ஒருத்தர் போனப்ப இவர் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு, எப்படி சப்போர்ட் பண்ணாரு, இதுவும் வந்து உங்க மேல வர நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான காரணியா இருக்கும். இது 5 ஃபேக்டர் சொல்லி முடிக்கிறாரு. ஃபைனலா அவர் வந்து இந்த புக்கை முடிக்கிறப்ப அவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரு. அவரு நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கு, ரைட்? அந்த ஜிபிஎஸ் கனெக்ஷன்ங்கிறது உங்களுடைய அந்த கார்னர் 1, 2, 3, 4 நீங்க எந்த கார்னர்ல இருக்கீங்க அப்படிங்கிறத பீரியாடிக்கா அசஸ் பண்ணுங்க. கார்னர் 1ல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு தனிமையில இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா, உங்களுக்கு யாருமே இல்ல, உலகமே உங்களை கை விட்டுருச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துன்னா நீங்க கார்னர் 1ல இருக்கீங்க. கார்னர் 2ல உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், லோ எஸ்டீம் இருக்குன்னா நீங்க கார்னர் 2ல இருக்கீங்க, ரைட்? நம்ம அதை செக் பண்ண சொல்றாரு. கார்னர் 3னா நம்ம வந்து அப்பப்ப நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதனால நம்மளுக்கு புகழ்ந்துகிட்டே இருக்காங்க, ஒரு போலியான புகழ்ச்சிக்கு நம்ம அதிகமா விரும்புறோமா, கார்னர் 3. கார்னர் 4ங்கிறது நமக்கு உண்மையிலே ஒரு செல்ஃப்லெஸ் ஜெனியூனான இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் இருக்காங்களா, ஃபேமிலி இருக்காங்களா, ஹஸ்பண்ட் இருக்காங்களா, ஒய்ஃப் இருக்காங்களா, பாஸ் இருக்காங்களா, அப்படிங்கிறதையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்போடைய அந்த ஹெல்த்தை செக் பண்ணுங்க. இது நீங்க செக் பண்றப்போ உங்களுக்கு ஆப்வியஸா எப்படி இந்த கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி பவுண்டரி செட் பண்ணணும்னு தெரியும். இன்கேஸ் நீங்க கார்னர் 1 to 3ல இருந்து ஸ்டக்கா இருந்தீங்கன்னா எப்படி வெளியே வரங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? அண்ட் உங்களுடைய நல்ல நட்புகளை நீங்க மிஸ் பண்ணவும் மாட்டீங்க, நீங்க கார்னர் 4ல இருக்கீங்க. இந்த எக்ஸசைஸை அவர் பீரியாடிக்கா எல்லாத்தையுமே பண்ண சொல்றாரு. இதுதான் இந்த புக்குடைய சாராம்சம். With that, I'm done with the book review. Thank you so much for the opportunity. Over to you, Salma. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக தாட் ப்ரோவோக்கியான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. த பவர் ஆஃப் அதர்ஸ் புக் மூலமாக நம்ம லைஃப்பில் அதர் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் மீனிங்ஃபுல் கனெக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். லெட்ஸ் அப்ரிஷியேட் அவர் ப்ரெசென்டர் ஒன்ஸ் அகெயின் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, we don't grow alone. The right people can help us grow stronger and better. நம்ம லைஃப்ல நம்ம சப்போர்ட் பண்ற பீப்புளை வேல்யூ பண்றது, ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது அண்ட் அதர்ஸோட பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை அக்செப்ட் பண்றதுன்னு நம்ம பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், ஓகே, உங்களுடைய ஃபீட்பேக்காக வெயிட்டிங். எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட். எஸ், ஃபர்ஸ்ட் இத்ரிஸ் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் வந்து அந்த இது சொன்னாங்க, அதாவது ஏபிசியில் இதில் வந்து ஏயும் பியும் சி மேலே வந்து நல்ல அன்பாக இருக்கிறாங்க, நம்பிக்கை உள்ளவங்க. ஆனால் இந்த சி வந்து ஏ ஏ ஏவுடைய சார்பாக பீட்டை பேசும் பொழுது அது ஒரு கட்டத்தில் அந்த பி வந்து சி மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படியே அன்பு மாறுது, அதாவது தூரமாகுது. இப்ப இந்த நேரத்துல இந்த சி என்ன செய்யணும்? ரைட், ஸோ நல்ல கொஸ்டின்ஸ் சார். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஆத்தர் வந்து அந்த 5 ingredients ஆஃப் ட்ரஸ்ட் சொல்லியிருக்காரு, ரைட்? 5 விஷயங்கள். நீங்க ஒருத்தர் நம்புறீங்க, அவரால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் நம்புறீங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் இஸ் எபிலிட்டி. அந்த நபருக்கு இந்த பிரச்சனைய கையாளக்கூடிய பொறுமை இருக்கா, திறன் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்க அந்த நபர்கிட்ட கொடுக்க செய்யணும். ஈவன் எந்த நபர் அதை கையாள போறாரோ அவரும் தனக்குள்ள அதை செல்ஃப் அசஸ் பண்ணிருக்கணும், என்னால இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறது. இல்லாட்டி அது வந்து நல்லது கெட்ட போய் அது கெட்டதா முடிய வாய்ப்பு உண்டு. ஓகே ஓகே, அதான் அந்த சி வந்து அந்த ரெண்டுக்கு தயாரா இருக்கிறான்னு பார்க்கணும் நம்ம. ரெண்டாவது சார், நீங்க இந்த புக்ஸ் தமிழ்ல இருக்கா? இல்ல சார், நான் செக் பண்ண வரைக்கும் இந்த புக் ஒன்றும் தமிழ்ல வரல. இன்ஷா அல்லாஹ் வரும் நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் தாங்க சொன்னீங்க, நல்ல அறிவார்ந்த விஷயமா இருந்தது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப உங்களுடைய எந்த எமோஷன் இல்லாம அப்படியே சாதாரணமாவே நீங்க 1/2 மணி நேரத்தை அழகா கொண்டு போனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much சார். நெக்ஸ்ட் ஆரிஃபா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சாரோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன அந்த 5 கார்னர் வச்சு சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு பர்சனலாக. நான் நிறைய விஷயங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா கோ த்ரூ பண்ணிகிட்டே தான் கேட்டுகிட்டே இருந்தேன்.
அதே மாதிரி இந்த ஏபிசி சொன்ன விஷயமும் வந்துட்டு ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எனக்கு என்ன டவுட்ன்னு சொன்னா, இதே மாதிரி ஏபிசி இருக்கிறாங்க. ஏ வந்து இப்ப லீடரா இருக்கிறாரு. பியும், சியும் அவங்களுடைய எம்ப்ளாயா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஏ ஏ இந்த பி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. அந்த ஜேர்னில இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சி வந்து இப்பதான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறபோது, இந்த சி இந்த சிக்கு வந்துட்டு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற மாரி 2 இடத்துலயுமே அவங்க ஈக்குவலா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு உன்னுடைய ஒரு கான்செப்ட் மைண்ட் செட்டா இருக்கு. ஆனா இந்த பிக்கு வந்துட்டு அது கம்ஃபோர்ட் ஜோனா அவங்க ஃபீல் பண்ணல. அப்படிங்கிறப்போ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் இந்த சிச்சுவேஷன? ஸோ இதுல ஐடியல் ஆன்சர்னு எதுவும் கிடையாது. நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷேர் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து இந்த பி அதுல விக்டிமா இருக்காரு. அவர் வந்து மேபி நீங்க எந்த கார்னர்ல இருக்காருன்னு பார்க்கணும். அவர் ஏவோட ரிலேஷன்ஷிப், ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா கார்னர் 2ல இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு டீவேல்யூ பண்ண மாதிரி ஃபீல் பண்றாரு, ரைட்? ஸோ ஒன்னு அந்த பிக்கு வந்து ஒரு ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கு. என்னால ஏட்ட வந்து டைரக்டா பிகாஸ் 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா அங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கணும். அது இருந்தா ஏட்ட வந்து ஒரு கேண்டிடான ஒரு கான்வர்சேஷன் 1-on-1 பண்ணணும். எதனால நீங்க வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட பாக்குறீங்க, இம்ப்ரூவ்மெண்ட், சீட்டு நல்ல விஷயங்கள் எது என்கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு ஓப்பன் கேண்டிடேட் கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்ட் இருந்தா. இல்ல ஏ வந்து எனக்கு வந்து ட்ரஸ்டபிள் கிடையாது, அவர் எப்பயுமே வந்து டி வேல்யூ டிமீன் பண்ணுவாரு அப்படின்னா நீங்க அது கார்னர் 2-ஆ தான் பார்க்கணும். அவரோட அப்ரூவலை தேடுறதை விட்டுட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுதான் பெஸ்ட். ஸோ ப்ராப்ளி இதுதான் என்னுடைய ரெஸ்பான்ஸ். Thank you, ma'am. Next, Farik Mohammed sir, ஷார்ட்டா கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லுங்க, டைம் கொஞ்சம். Yes, Farik Mohammed sir. So, Assalamu alaikum, brothers and sisters. So, session ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். லைக் அந்த 4 கார்னர்ஸ் ஆஃப் கனெக்ஷன் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ நீங்க கொடுத்த அந்த ஸ்பான்டேனியஸ் எக்ஸாம்பிள் M10 மகன் அந்த மாதிரி சொன்னதெல்லாம் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சு டக்குன்னு. அண்ட் தென் அந்த ஏபிசி ஸ்டோரி இஸ் ரியலி குட். நான் என்னோட சுச்சுவேஷன் சிஆர் இருந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ வேர் டு ட்ரா த பவுண்டரி நவ். ஸோ ரியலி இதை இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் சச் எனர்ஜெட்டிக் டாக் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த மாடரேட்டர்ஸ் as well and the organizers. Great session guys. Thank you. Thank you sir. Next, last iPhone kindly unmute பண்ணிக்கிறீங்க. Yeah. உங்க நேம் நீங்க போடலாம். iPhone. Okay. I think it's not here. Okay. Thank you everyone for your active participation and valuable feedback. Yes. இன்னைக்கும் நம்ம டே 37 செஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் ஷேரிங் சச் அன் இன்சைட்ஃபுல் புக் ரிவ்யூ. 70 days 70 participants 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னில ஒவ்வொரு நாளும் நம்ம நாலேஜை மட்டும் இல்லாம நம்ம ரிலேஷன்ஷிப், மைண்ட் செட் அண்ட் பர்சனல் growth பத்தியும் புது பெர்ஸ்பெக்டிவா கத்துக்கிட்டே இருக்கோம். நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning, keep connecting, and keep growing. Thank you. Good night.